Hi friends, நான் உங்கள் விஜய். இது நம்ம யூடியூப் சேனல் மொபைல் கேஜெட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ஒரு ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க தாமதிக்காமல் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ராடக்ட் ரிவ்யூவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா zebronics ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நல்ல ஹேண்டியாக குட்டியாக ஒரு ஸ்மார்ட் ஒயர்லெஸ் மவுஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஏன் நீங்கள் வாங்கணும்னு நான் சொல்கிறேன்னா, ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், 329 தான். ஸோ அதுக்காகவே நீங்கள் இந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்டை நம்ம அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட மேலோட்டமான ஸ்பெசிஃபிகேஷன் என்னவென்று நம்ம பார்த்து கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2.4 GHz ஒயர்லெஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் USB நானோ ரிசீவர் இருக்குது. 3 பட்டன்ஸ் உள்ளது. ஸோ இதுங்களா இதில் 3 பட்டன்ஸ் இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தென் 1200 DPI கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டியான அழகான குட்டி மவுஸ், ஒயர்லெஸ் மவுஸ் பார்த்துங்க. அண்ட் தென் உள்ள அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. டோல் ஃப்ரீ நம்பர் கூட இதில் இருக்குது. ஓகே, இதை எப்படி யூஸ் பண்ணுறதை நம்ம பார்த்துப்போம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டோரை நீங்கள் ரிமூவ் பண்ணோடனே சின்னதாக ஒரு பார்த்தீங்கன்னா இதில் சின்னதாக ஒரு நேனோ ரிசீவர் கொடுத்துருக்காங்க. இந்த ரிசீவரை நீங்கள் எடுத்து உங்களோட லேப்பில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக ஒயர்லெஸ் மவுஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் இதில் வந்து பேட்ரி இன்பில்டாக வராது. ஸோ இது நீங்கள் செப்பரேட்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். இது என்ன மாடல் நீங்கள் கேட்கலாம். AA பேட்ரி தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து உங்களுக்கு DPIன்னு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, அந்த DPI பற்றி பார்த்துருவோம். DPIனா பார்த்தீங்கன்னா டெப்த் பர் இன்ச்சஸ். அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒயர்லெஸ் மவுஸ் இருக்குது இல்லையா, இதில் வந்து ரைட் லெஃப்ட் உங்களுக்கு 2 கீ இருக்குது. அண்ட் தென் சென்டரில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டன் பார்த்தீங்கன்னா அதுவும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் 3 டைம் யூஸ் பண்ணலாம். 3 டைம் யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் யூசர் அண்டு பார்த்தீங்கன்னா ஹை யூசர்னால் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து 3 விஷயம் கொடுத்துருக்காங்க. நார்மல், ஹை, லோ கொடுத்துருக்காங்க. இது லோ பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ண உடனே நீங்கள் அந்த கர்வ் ஐக்கான் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங்காக மூவ் பண்ணும்போது தான் உங்களுக்கு மூவ் ஆகும். அண்ட் தென் செகண்ட் ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா லோவுக்கு வந்து நார்மலுக்கு மாறிடும். நார்மல் மாறினோடனே நார்மலாக அந்த யூஸ் பண்ணிங்க இல்லையா, அதோட பெட்டர் தென் நெக்ஸ்ட்டு லெவலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் ஹை யூசர் மாற்றினோடனே நீங்கள் லைட்டாக இப்படி ஷேக் பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேகமாக ஒர்க் ஆகும். இதுதான் அந்த DPIயோட விரிவாக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராடக்ட்டை பற்றி எதனா ரிவ்யூஸ் தேவைப்பட்டுன்னா ஃபியூச்சரில் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா கூடிய விரைவில் ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஜய். பாய்.